2024 வருஷம் ஜூன் மாத வாக்குத்தத்தம் யாக்கோபு 5 அதிகாரம் 18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. The book of James chapter 5 verse 18 is a promise for the month June 2024. He prayed again, and the sky gave the rain, and the earth gave the fruits. ஜெபத்தின் மூலம் பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம், ஜெபத்திற்கான பலனை பெற்றுக்கொள்கிற மாதம், மறுபடியும் ஜெபிக்கிற ஒரு மாதம். இதில் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ரத்தின சுருக்கமா. மறுபடியும் ஜெபம் பண்ணான். ஜெபம் என்பது மறுபடியும் செய்யக்கூடியது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மறுபடியும் செய்கிறோம். குளிக்கிறது, பல் துலக்குவது, முடி வெட்டுவது, முகசவரம் பண்ணுவது, நகம் வெட்டுவது, நம்முடைய உடையை தோய்ப்பது, உணவு உண்பது, தண்ணீர் குடிப்பது, தூங்குவது, இதை மாதிரி சில விஷயங்களை திரும்ப மறுபடியும் செய்கிறோம். செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஜெபமும் அப்படிப்பட்ட ஒன்று தான். மறுபடியும் செய்யக்கூடிய ஒன்று ஜெபம். இந்த ஜூனிலும் நாம் ஜெபிக்க வேண்டும், மறுபடியும் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு ஜெபத்தின் மாதம். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது. அப்பொழுது, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கியது. ஆகவே இப்போ ஜெபம், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஜெபத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் சொன்னாங்க, நீங்கள் அறிக்கை செஞ்சா போதும் என்று சொன்னார்கள். இப்போ சொல்றாங்க டிக்ளரேஷன், உனக்கே அதிகாரம் இருக்கு, நீயே சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். ஆனா எலியா அப்படி செய்யல. எலியா ஜெபம் பண்ணினான் என்றுதான் போட்டிருக்கிறது. மழை பெய்யாதபடிக்கும் ஜெபம் பண்ணா, மழை பெய்யவும் ஜெபம் பண்ணான். அவன் மழையே நீ பெய்யாதே என்று சொல்லவில்லை, மழையே நீ பெய்வாயாக என்று சொல்லவில்லை, ஜெபித்தான் என்று தெளிவாக யாக்கோபிலே 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே there is no replacement for prayer. ஜெபத்திற்கு மாற்று கிடையவே கிடையாது. டிக்ளரேஷன் பண்றது தப்பு கிடையாது. I am not against declaration. But prayer is inevitable. Confession is good. I'm not against confession. Worship is good. ஆராதிப்பது, துதிப்பது, அறிக்கை செய்வது, டிக்ளேர் பண்ணுவது, பிரகடனம் பண்ணுவது எல்லாம் சரிதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் போதுதான் வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது. அது வானத்திலிருந்து இறங்கினா மட்டும் போதாது, பூமி தன் பலனை தந்தது. ஒரு பலன் நமக்கு வரணும். 3 படிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம், வானத்திலிருந்து ஆசீர்வாதம், பூமியில ஒரு பலன். 3 படிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து மழை பெஞ்சா மட்டும் போதாது, அந்த மழையின் நிமித்தமாக, அந்த மழையினை பயன்படுத்தி பூமியில பலன் ஏற்பட வேண்டும். நம்ம தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பத்தை பற்றி ஒரு அறிஞர் சொன்னாரு. 20 நாள்ல மழை பெஞ்சிருது. அந்த வருஷம் முழுசுக்கும் பெய்ய வேண்டிய மழை ஏறக்குறைய 20 நாள்ல பெஞ்சிருது. 20 நாள்ல பெய்யறதுனால அதை கூடிய வரைக்கும் சேமிச்சு வைக்க முடியல.
பெய்கிற மழை தண்ணீரில் பெரும்பாலான தண்ணீர் கடலுக்கு வீணாய் தான் போகிறது என்று ஒரு அறிஞர் சொன்னதை நான் ஒரு மீடியாவில் கேட்டேன். இந்த மாதிரி பெரிய வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில். எல்லா குளங்களும் உடஞ்சி தண்ணி ஓடி போச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா எந்த குளத்துலையும் தண்ணி இல்லை. அந்த மாதிரி மழை வீணாக போயிடக்கூடாது. மழை அது பயன்படுத்தப்பட வேண்டும். வானத்திலிருந்து இறங்குகிற ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கிருபை, அதை பூமியிலே பலன் தரக்கூடியதாக நம்ம மாற்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்காகவும் ஜெபிக்கணும். அந்த மழை தண்ணியை பயன்படுத்தி உழுது விதைத்து அதை களை பிடுங்கி அப்புறம் அறுவடை செய்து போரடித்து அதுக்கப்புறம் தான் பலன். அதற்காகவும் ஜெபிக்கணும். மழை பெஞ்சிடுச்சு தோத்துறோன்னு அதோடு நிறுத்திடக்கூடாது. இந்த எழுப்புதல்களே அப்படிதான். எழுப்புதல்ன்றது ஒரு மழை மாதிரி தான். அந்த மழையை நாம் கனிகளாக மாற்றணும், பலனாக மாற்றணும். இந்த மாசத்துல பெய்கிற மழை அது நிச்சயமாக பலனாக மாறும். இதற்கு முன்னால் பெஞ்ச மழைகள் வீணாய் போயிருக்கலாம், ஒருவேளை இதை நாம் பயன்படுத்தாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் அப்படி இல்லை. வானத்தில் நாம் ஜெபிப்பதனால் வானத்தில் இருந்து இறங்குகிற கிருபை ஆசீர்வாதம் அது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும். பூமியில் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாய் நிச்சயமாக மாறும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த ஜூன் மாதத்திற்காக நன்றி. மே மாதம் முழுவதும் காத்த கிருபைகளுக்காய் நன்றி. யாக்கோபு 5:18 மறுபடியும் 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 நாங்கள் ஜெபிக்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யும். ஒரு ஜெப ஆவியை ஊற்றும். அந்த ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு கிருபை, ஒரு ஆசீர்வாதம் இறங்குவதை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். வானத்திலிருந்து இறங்குகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, அது பூமியில பலனாக மாற, வீணா போகக்கூடாது. அந்த ஆசீர்வாதம், அந்த மழை வீணா போகக்கூடாது. அது கனியா மாறணும், பலனா மாறணும். இந்த மாதம் ஒரு பலன் தருகிற மாதமாய், கனி தருகிற மாதமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, let this month June be a month of prayer. Let it be a month of something coming down from the heaven. Let it be a month of fruits. Oh Father, let this month be fruitful. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.